நாளை விஜய் மக்களை சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பில் QR கோடு பாஸ் வைத்துள்ள 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி என புஷி ஆனந்த் தகவல் தெரிவிச்சிருக்கிறார். அதாவது தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிறது. ஜேபிஆர் கல்லூரி வளாகத்தில் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை நவம்பர் 22 காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரம் ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் மக்களை சந்திக்கும் நிலையில் இந்த சந்திப்பில் சுமார் 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து முக்கிய அறிவுறுத்தல்களையும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் காலை 11 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியானது முழுக்க உள்ளரங்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 2000 பேருக்கு மட்டுமே இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். அதை தவிர வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது. கழகத்தினரும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என புஷி ஆனந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கடந்த செப்டம்பர் 27 கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் உயிரிழந்தனர். அதன் பிறகு பொது நிகழ்ச்சிகளில் விஜய் பங்கேற்காமல் இருந்து வந்தார். இதற்கிடையே கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரை சென்னை மாமல்லபுரத்துக்கு நேரில் வரவழைத்து ஆறுதல் கூறினார் நடிகர் விஜய் அவர்கள். அண்மையில் கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டிய விஜய் மீண்டும் மக்கள் சந்திப்புக்கு அவர் ஆயத்தமானார். இதற்காக தமிழகம் முழுவதும் சுமார் 4000 பேரை தேர்வு செய்து மக்கள் பாதுகாப்பு படையை உருவாக்கினார். அவர்களுக்கு இராணுவம் மற்றும் காவல்துறையில் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரிகளை கொண்டு பயிற்சியும் அளித்தார். இந்த நிலையில் சேலத்தில் இருந்து டிசம்பர் 4 முதல் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க விஜய் முடிவு செய்தார். ஆனால் திருவண்ணாமலை கார்த்திகை திருவிழா உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு காரணங்களால் வேறு ஒரு தேதியில் பிரச்சாரத்தை வைத்துக்கொள்ள போலீசார் அறிவுறுத்தினர். இந்த நிலையில் நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார்.